100 theories in 30 minutes. இந்த பார்ட் 2 வீடியோவில் 10 தியரி பார்க்க போகிறோம். எல்லாமே மெமரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் தியரிஸ், நினைவாற்றல் மற்றும் நுண்ணறிவு கோட்பாடுகள். முதல்ல இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்குவோம். மெமரினா என்ன? நாம படித்த, கேட்ட, பார்த்த விஷயங்களை நம்மளோட நினைவில் வச்சுக்கிறது தான் மெமரின்றது. இந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒரு பிரச்சனை சின்னதோ பெருசோ வரும்போது நம்ம மெமரியில் இருக்கிற சில விஷயங்களை எடுத்து அந்த பிரச்சனையை அப்போ சால்வ் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்னால் அது யாரோ எங்கேயோ அறிவாளியங்கிட்ட இருக்குது அப்படின்னு தான் நாம் நினைப்போம். ஆனால் இது நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். சாம்பாரில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, தண்ணி ஊற்றி சமாளிக்கிறோம். இது இன்டெலிஜென்ஸ். உப்பில் தண்ணி ஊற்றினா அதோடைய வீரியம் குறைஞ்சிரும்னு எப்பயோ படித்ததை மெமரியில் வச்சுருக்கோம். அம்மா இதை பண்ணதை பார்த்து மெமரியில் வச்சுருக்கோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால தான் இது இன்டெலிஜென்ஸ். வேறு எப்படி யூஸ் பண்ணுறோம்? பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், அவசரமாக ஸ்கூலுக்கு போகணும், லிஃப்ட் கேட்டு போகிறோம், இது இன்டெலிஜென்ஸ். மார்க்கெட்டில் நேக்காக பேரம் பேசி கம்மி விலைக்கு வாங்குகிறோம், அதுவும் இன்டெலிஜென்ஸ் தான். வீட்டு பட்ஜெட் போடுறோம், அதுவும் இன்டெலிஜென்ஸ். வீட்டுக்கு திடீர்னு 6 பேர் வந்துடுறாங்க, டக்குன்னு இருக்கிறத வச்சு ஒரு சமையல் பண்ணுறோம், அதுவும் இன்டெலிஜென்ஸ் தான். இது எல்லாமே நம்ம எப்பயோ மெமரியில் சேர்த்து வச்சதை எடுத்து அந்த சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். இன்டெலிஜென்ஸ் ஒர்க் ஆகணும்னா அதுக்கு மெயினாக மெமரி தேவை. அதனால தான் மெமரி, இன்டெலிஜென்ஸ் 2 தியரிஸையும் குரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ தியரிக்குள்ளே போகலாம். முதல் தியரி எபிங்கஸ், ஜெர்மன்காரர் கொடுத்தது. ஃபர்கெட்டிங் ஆர் மெமரி கர்வ், மறத்தல் அல்லது நினைவிருத்தல் வளைகோடு. மெமரி டீகேஸ் ஆஃப்டர் சம் டைம். நம்மளோட நினைவாற்றல் கொஞ்ச நேரத்திலே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணார்னா VXK ATCன்னு ஆங்கிலத்தில் இல்லாத ஒரு 1000 வார்த்தைகளை உருவாக்கி டெய்லி உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருந்தார். பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து எவ்வளோ ஞாபகம் இருக்குது, 2 நாள் கழிச்சு எவ்வளோ ஞாபகம் இருக்குது, ஒரு வாரம் கழிச்சு எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு சொல்லி ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்தார். சில நாளைக்கு அப்புறம் ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணி பார்க்குறாரு. இதை வச்சு அவர் 2 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று, நம்ம படித்தது கொஞ்ச நாள்லேயே மறந்து போயிடும். ஆனால் ரிவைஸ் பண்ணும்போது முதல் தடவை படித்ததை விட இந்த தடவை ஃபாஸ்ட்டாக படித்து ஞாபகம் வச்சுக்க முடியுது. இது இன்னும் பல நாட்களுக்கு நினைவில் இருக்குது அப்படின்றது தான் இவருடைய தியரி. அது ஒரு சின்ன கிராஃபாக கொடுக்குறாரு. கீழே எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது நம்பர் ஆஃப் டேஸ் 1 2 3 4 5 6 7ன்றது. ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது மெமரி ரிட்டென்ஷன், நம்ம நினைவாற்றல் எவ்வளோ இருக்குன்றது. ஃபஸ்ட்டு படித்த உடனே 100% ஞாபகம் இருக்குது, அடுத்து 20 நிமிஷத்தில் 60% தான் ஞாபகம் இருக்குது, 1 ஹவரில் 50% ஆயிடுது. இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போய் 7 நாளில் ஆல்மோஸ்ட் எல்லாமே மறந்து போயிடுது. இது புரியாமல் படிக்கும்போது. புரிஞ்சு படிக்கும்போது என்ன ஆகுது? முதல்ல படிக்கும்போது 100% இருக்குது, ஒரு நாளில் 80% ஆகுது, குறைஞ்சி 3 நாளில் 60% ஆயிடுது. இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு நாள் கழிச்சு 80%க்கு வரும்போதே ஒரு முறை ரிவைஸ் பண்ணுறாரு, திருப்பி 100க்கு போயிடுது. அது 80% வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகுது. அப்போது ஒரு ரிவைஸ் பண்ணுறாரு, அது 80% வரதுக்கு இப்போ 3 நாள் ஆகுது. இந்த மெத்தடில் நம்மளுடைய மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்றது தான் இவருடைய தியரி. இதை ஸ்கூலில் எப்படி யூஸ் பண்ணலாம்? யூஸ் ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன் ரிவ்யூஸ். திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறது, அப்பப்போ ரிவ்யூ பண்ணிக்கிறது. நமக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீக்லி ரிவ்யூஸ், யூஸ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ப்ராக்டிஸ் டெஸ்ட். எபிங்கஸ் தான் ஃபாதர் ஆஃப் மெமரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நினைவிருத்தலின் தந்தை. அடுத்து கால்டன், யூகேக்காரர். அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு இன்டெலிஜென்ஸ். புள்ளியியல் மூலமாக நுண்ணறிவை என்னால் அளக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் மெஷரபிள். ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் இன்டெலிஜென்ஸ் லெவல் இருக்குது, அதை மெஷர் பண்ண முடியும் அப்படின்றது தான் இவருடைய தியரி. இது இல்லாமல் இவர் ஒரு 4-5 விஷயம் சொன்னார். இன்டெலிஜென்ஸ் இஸ் இன்னேட், ஹெரிடிட்டரி. நுண்ணறிவுன்றது நம்ம பிறக்கும் போதே நம்மளுடைய மரபணு மூலமாக வருது. 2வது மென்டல் எபிலிட்டி லிங்க் டு சென்சரி அக்விட்டி. நம்மளோட ஐம்புலன்கள் எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனத்திறனும் இருக்கும் அப்படின்றாரு. குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இந்த நுண்ணறிவை அளக்க முடியும். அடுத்து யூஜெனிக்ஸ் கான்செப்ட். யூஜெனிக்ஸ்னா ரீப்ரொடக்ஷன் பற்றி படிக்கிற ஸ்டடி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்டெலிஜென்ட்டாக ஒரு குழந்தை வேணும்னா நல்லா படித்த ஒரு பையனும் நல்லா படித்த ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது நடக்கும் அப்படின்றாரு. இதில் சயின்டிஃபிக் ப்ரூஃப் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சயின்ஸ் உலகம் இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்கூலில் எப்படி யூஸ் பண்ணலாம்? ட்ராக் லேர்னர் பெர்ஃபார்மன்ஸ். மாணவர்களோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணிகிட்டே வருது. அதை வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சார்ட் போட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறது. இண்டிவிஜுவல் டெஸ்டிங், தனித்தனியாக டெஸ்ட் வைக்கிறது. டிஃப்ரென்ஷியேட்டட் லேர்னிங், எல்லாருக்கும் ஒரே பாடத்தை எடுக்காமல் யாருக்கு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாடம் எடுக்கிறது. கால்டனுக்கு நிறைய பேர் இருக்குது. ஃபாதர் ஆஃப் சைக்கோமெட்ரிக்ஸ், ஃபாதர் ஆஃப் டிஃபரன்ஷியல் சைக்காலஜி, ஹெரிடிட்டரி ஜீனியஸ். கால்டன் தான் ஃபாதர் ஆஃப் சைக்கோமெட்ரிக்ஸ், மன அளவியலின் தந்தை. இவர் எழுதின புக்கு பேர் தான் ஹெரிடிட்டரி ஜீனியஸ். அதில் தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். அடுத்து ஸ்பியர்மேன், யூகேக்காரர். 2 ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ், 2 காரணி நுண்ணறிவு கோட்பாடு. அது என்ன 2 ஃபேக்டர்? இன்டெலிஜென்ஸ் ஈக்குவல் டு G ஃபேக்டர் ப்ளஸ் S ஃபேக்டர். நுண்ணறிவு ஈக்குவல் டு G காரணி ப்ளஸ் S காரணி. இந்த வார்த்தைகளெல்லாம் இவர் எங்கேருந்து பிடிச்சாரு? ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபேக்டர் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. சம்மந்தமே இல்லாத வேரியபிள்ஸை ஒரு காமனான புள்ளியில் சம்மந்தப்படுத்தி பார்க்குறது தான் இந்த ஃபேக்டர் அனாலிசிஸ், காரணி பகுப்பாய்வு. அதை தான் இங்கே பண்ண அவர் ட்ரை பண்ணுறாரு. நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோன்னு வச்சுக்குவோம். வீட்டை கூட்டுறது, பெருக்கிறது, துணி துவைக்கிறது, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது, வீட்டை பட்ஜெட் போடுறது, கடைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர்றது, சமைக்கிறது, இப்படின்னு பல வேலைகளை பார்ப்போம். இதில்
நாம் குக்கிங்கில் பெஸ்ட்டாக இருப்போம். இதே பக்கத்து வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம பண்ணுற இதே விஷயங்களை அவங்களும் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுல அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸ்பேர்மன் என்ன சொல்கிறாரு? 2 பேரும் வீட்டை நல்லா பார்த்துக்கிறீங்கள, அதுதான் ஜி ஃபேக்டர், ஜென்ரல் ஃபேக்டர், பொது காரணி. ஆனால் ஒருத்தர் நல்லா சமைக்கிறீங்கள, அதுதான் எஸ் ஃபேக்டர், ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். இன்னொருத்தர் வீடு அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அது அவங்களுடைய எஸ் ஃபேக்டர், குறிப்பிட்ட காரணி. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒருத்தருடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு. அப்போது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வேறு, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் வேறு. அப்போ ஜி ஃபேக்டர்னா காமன் இன்டெலிஜென்ஸ் ப்ரெசன்ட் இன் ஆல் டாஸ்க், ஹெல்ப்ஸ் இன் ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங், அண்டர்ஸ்டாண்டிங். அடிப்படையாக எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறது தான் இந்த ஜி ஃபேக்டர்ன்றது. எஸ் ஃபேக்டர்ன்றது இன்டெலிஜென்ஸ் ஸ்பெசிஃபிக் டு அ பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள் மியூசிக்கல் எபிலிட்டி, மேத்தமேட்டிக்கல் ஸ்கில், டிராயிங் ஸ்கில். இது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுபடும். அதுதான் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். ஸ்கூலில் எப்படி யூஸ் பண்ணலாம்? அசஸ்மெண்ட் ஷுட் மெஷர் போத் ஜி அண்ட் எஸ் ஃபேக்டர்ஸ். நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற அந்த பொது காரணியை வச்சு மட்டும்தான் எவாலுவேட் பண்ணுறீங்க. ஆனால் ஒவ்வொரு பையனுக்குள்ளாரையும் ஒரு எஸ் ஃபேக்டர் இருக்குது. இந்த எஸ் ஃபேக்டரை வளர்க்குறதுக்கு பசில்ஸ் கொடுங்க, ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் கொடுங்க, ஐக்யூ ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. ஒருத்தனுடைய எஸ் ஃபேக்டர் மியூசிக்காக இருக்கலாம், இன்னொருத்தருடைய எஸ் ஃபேக்டர் ஆர்ட்டாக இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு எஸ்ஏ ரைட்டிங்காக இருக்கலாம். இவங்களை அசஸ் பண்ணும்போது வெறும் புக்கை மட்டும் வச்சு போகாதீங்க, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அசஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் இவருடைய தியரி. கீவேர்ட்ஸ் 2 ஃபேக்டர், ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர், இன்டெலிஜென்ஸ். அடுத்து ஆல்ஃபிரட் பினே, பிரெஞ்சுக்காரர். இவர் கொடுத்தது ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட் கோஷன் டெஸ்ட், முதல் நுண்ணறிவு ஈவு தேர்வு. நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதோட ரிசல்ட்டை வச்சு உங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவலில் நான் கண்டுபிடிச்சிருவேன். இதை வச்சு ஒரே அளவு இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க எல்லாம் குரூப் பண்ணி அவங்களுக்கு ஒரு மாதிரி டீச் பண்ணுங்கள், இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி டீச் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இவருடைய தியரி. ஐடென்டிஃபை ஸ்லோ அண்ட் கிஃப்டட் லேர்னர்ஸ். ஸ்கோர் வச்சு இவர் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாரு? வெரி சுப்பீரியர், சுப்பீரியர், ஹை ஆவரேஜ், ஆவரேஜ் ஆர் நார்மல், லோ ஆவரேஜ், லோ லிமிட், மென்டலி வீக். ஸ்கூலில் எப்படி யூஸ் பண்ணலாம்? எல்லாருக்கும் ஒரு ஐக்யூ டெஸ்ட் வச்சுருங்க, ரிசல்ட்டை பேஸ் பண்ணி குரூப் பண்ணிடுங்க, வீக் லேர்னர்ஸ்க்கு தேவையான சப்போர்ட்டை கொடுங்க, கிஃப்டட் சில்ட்ரனுக்கு இன்னும் அவங்கள எப்படி என்ரிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுதான் அவர் சொல்கிறது. கீவேர்ட்ஸ்னா ஐக்யூ டெஸ்ட், ஸ்டான்ஃபோர்ட் பினே ஸ்கேல், இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது தான் அது, ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங். அடுத்து யர்க்ஸ் அண்ட் டாட்சன், அமெரிக்கன்ஸ். இவங்க கொடுத்தது அரௌசல்-பெர்ஃபார்மன்ஸ் லா, தூண்டுதல் செயல்திறன் சட்டம். கொஞ்சம் கொளுத்தி போடுவோம், வேலை தன்னால் நடக்கும்னு சொல்கிறோம்ல, அதுதான் இந்த லா. மாடரேட் ஸ்ட்ரெஸ் இம்ப்ரூவ்ஸ் லேர்னிங். பசங்களை ரிலாக்ஸ்டாகவே வச்சுக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்களோட லேர்னிங் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன கிராஃபும் கொடுக்குறாரு. கீழே எக்ஸ் ஆக்சிஸில் அரௌசல் இருக்குது, அதாவது எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம் அப்படின்றது. லெஃப்ட்டில் ஒய் ஆக்சிஸில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்போ லோலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே வராங்க, பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஒரு கட்டத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பீக் ஆகுது. அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் கொடுத்தா பையன் பயந்துடுறான், இல்லை கோவப்படுறான், பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருது. இதுக்கு பேர் தான் இன்வெர்டட் யூ ஷேப்டு கர்வ். அந்த ஆப்டிமல் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுங்க, பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றதான் இவருடைய தியரி. ஸ்கூலில் என்ன பண்ணலாம்? பேலன்ஸ் சேலஞ்ச் வித் ரிலாக்ஸேஷன், யூஸ் காம்படிஷன்ஸ், ஷார்ட் பிரேக்ஸ், மேனேஜ் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதை யர்க்ஸ் டாட்சன் லான்னு சொல்லலாம், அரௌசல் தியரின்னு சொல்லலாம். அடுத்து லூயி தர்ஸ்டன், அமெரிக்கன். இவர் கொடுத்தது குரூப் ஃபேக்டர் தியரி, காரணி பகுப்பு கோட்பாடு. இவர் ஸ்பேர்மேன் கொடுத்த 2 ஃபேக்டர் தியரியை திட்டுறாரு. அவர் எல்லாத்தையும் ஜி ஃபேக்டர் ப்ளஸ் எஸ் ஃபேக்டர்னு சுருக்கிட்டாரு. அப்படிலாம் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்த தியரி தான் இந்த குரூப் ஃபேக்டர் தியரி. இன்டெலிஜென்ஸ் இஸ் மல்டி ஃபேக்டோரியல். 2 காரணி இல்லை, நிறைய காரணி இருக்குது. மொத்தம் எவ்வளோ? 7 இருக்குன்னு சொல்கிறார். என்னென்ன? வேர்பல் காம்ப்ரிஹென்ஷன், சொற்கள் மற்றும் மொழியை புரிந்து கொள்ளுதல், அம்மா, ஆடு, இலை, A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், இதெல்லாம். அடுத்து வேர்ட் ஃப்ளூவன்சி, வார்த்தைகளை விரைவாக உருவாக்கல், சொந்தமாக ஒரு கதை சொல்கிறது, எஸ்ல ஆரம்பிக்கிற வார்த்தைகளாக சொல்கிறது, இதெல்லாம் இது கீழே வரும். நம்பர் எபிலிட்டி, எண்களை சரியாகவும் விரைவாகவும் கணக்கிடல், டக்கு டக்குன்னு கணக்கு பார்க்குறது. ஸ்பேஷியல் எபிலிட்டி, வடிவங்கள் மற்றும் இடத்தை கற்பனை செய்தல், ஒரு ஷேப்பை பற்றி இல்லை ஒரு மேப்பை பற்றி புரிஞ்சுக்கிறது. அடுத்து மெமரி, நினைவில் வைத்துக்கொண்டு மீண்டும் கூறல், நம்மளுடைய நினைவாற்றல். அடுத்து பெர்செப்சுவல் ஸ்பீட், ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறது, இல்லை இதுவும் அதுவும் வேறு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு உடனே கண்டுபிடிக்கிறது. ஒற்றுமை வேறுபாடுகளை விரைவாக கண்டறிதல், அதுதான் பெர்செப்சுவல் ஸ்பீட். 7வது ரீசனிங், லாஜிக்கலாக யோசித்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. இன்டெலிஜென்ஸ்ன்றது இந்த 7 தான் குறிக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. கொஞ்சம் வருஷம் கழித்து ஸ்பியர்மேன் சொன்னதுலேயும் ஏதோ உண்மை இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சி எக்ஸ்ட்ராவாக 2 ஃபேக்டர் சேர்த்துக்கிறாரு. ஒன்று இண்டக்டிவ் ரீசனிங், தொகுப்பாய்வு திறன், மூவிங் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் டு ஜென்ரல் பிரின்சிபல். காலைல எந்திரிச்சு வந்து பார்க்குறோம், சூரியன் கிழக்குலேருந்து உதிக்குது, அடுத்த நாள் வந்து பார்க்குறோம் அதே மாதிரி உதிக்குது, 3வது நாள் பார்க்குறோம் அதே மாதிரி உதிக்குது. இது எல்லாமே ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள். இன்றைக்கி சூரியன் கிழக்குலேருந்து உதிச்சுது, அடுத்த நாள் சூரியன் கிழக்குலேருந்து உதிச்சுது அப்படின்றது. 4வது நாள் என்ன பண்ணுறோம்? சூரியனாலே கிழக்கில் தான் உதிக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம். அதுதான் ஜென்ரல் பிரின்சிபல். ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்லேருந்து ஜென்ரல் பிரின்சிபலுக்கு போனோன்னா
அதுக்கு பேர் இண்டக்டிவ் ரீசனிங். ஜென்ரல் பிரின்சிபலை வச்சு ஒரு ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா அது டிடக்டிவ் ரீசனிங். பூமி சூரியனை சுற்றி வருது, இது ஜென்ரல் பிரின்சிபல். சயின்ஸ் புக்கில் படிச்சிருக்கோம், டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால தான் சூரியன் கிழக்குலேருந்து உதிக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நாளைக்கும் சூரியன் கிழக்குலேருந்து தான் உதிக்கும் அப்படின்னு நாளைக்குன்ற ஸ்பெசிஃபிக் டேட்டில் என்ன நடக்கும்னு முடிவு பண்ணுறோம்ல, அதுதான் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள். மூவிங் ஃப்ரம் ஜென்ரல் பிரின்சிபல் டு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள். டிடக்டிவ் ரீசனிங். பகுப்பாய்வு திறன். ஸ்கூலில் என்ன பண்ணலாம்? டார்கெட் ஸ்பெசிஃபிக் எபிலிட்டிஸ், குறிப்பிட்ட திறன்களை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லித்தாங்க. வேர்பல் ஸ்கில் டாஸ்க், மொழித்திறன் சம்மந்தப்பட்டது. ஸ்பேஷியல் பசில்ஸ், ஷேப்ஸை புரிஞ்சிக்க வைக்கிறது, மேப்ஸை புரிஞ்சிக்க வைக்கிறது. நியூமெரிக்கல் எக்ஸசைசஸ், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம். இவரோட கோட்பாடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ், PMAன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று மல்டிஃபேக்டர் தியரி. அடுத்து டேவிட் வெக்ஸ்லர், அமெரிக்கன். நானும் இன்டெலிஜென்ஸை அளக்க போகிறேன் அப்படின்னு வந்தவர் தான் இவர். அந்த அளவுகோல் பேர் Wechsler Adult and Children Scales, WAIS WISC. IQ is performance plus verbal ability. ஒருத்தர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ப்ளஸ் அவங்களுடைய மொழி திறன், இது ரெண்டும் சேர்ந்தது தான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்கூலில் என்ன பண்ணலாம்? ஐடென்டிஃபை ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ், ஒருத்தருடைய வலிமை என்ன பலவீனங்கள் என்னன்னு கண்டுபிடிச்சு டெய்லர் சப்போர்ட் டு ப்ரொஃபைல்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட திறன் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணணும். யூஸ் மல்டிபிள் டாஸ்க், டெக்ஸ்ட் புக் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். பேலன்ஸ் வேர்பல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், மொழித்திறனையும் செயல்திறனையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றதான் இவருடைய தியரி. கீவேர்ட்ஸ் WAIS, வெஸ்லர்ஸ் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல், WISC, வெஸ்லர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் ஃபார் சில்ட்ரன். இதுக்கு இன்னொரு பேர் பெர்ஃபார்மன்ஸ் IQ. அடுத்து ரேமண்ட் கேட்டல், UK-காரர், USA செட்டில் ஆயிட்டாரு. ஃப்ளூயிட் அண்ட் கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ், திரவ மற்றும் படிகமாக்கப்பட்ட நுண்ணறிவு. இன்டெலிஜென்ஸ் இஸ் டைனமிக் அண்ட் அக்வயர்ட். இன்டெலிஜென்ஸ்ன்றது தன்னாலே அது வரும், இல்லை வெளியே இருந்து நம்ம அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்கூலில் என்ன பண்ணலாம்? டீச் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ஃபேக்சுவல் நாலேஜ். பசில்ஸ் மூலமாக ப்ராப்ளம் சால்விங்கை சொல்லிக் கொடுங்க. ஃபேக்சுவல் நாலேஜ், சுற்றி என்ன நடக்குதோ அந்த விஷயங்களை அவங்களுக்கு கொடுங்க. மிக்ஸ் டாஸ்க், இது ரெண்டுத்தையும் கலந்து கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸும் கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய 16 PF டெஸ்ட் ரொம்ப ஃபேமஸு. 16 பர்சனாலிட்டி ஃபேக்டர் டெஸ்ட் அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்து கில்ஃபோர்ட், அமெரிக்கன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட் மாடல், நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு. இன்டெலிஜென்ஸை ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணி தியரி கொடுத்தவர் இவர் தான். மற்ற சைக்காலஜிஸ்ட்டே இதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு காம்ப்ளிகேட்டாக ஒரு தியரி கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாரு? இன்டெலிஜென்ஸ் இஸ் மல்டி டைமென்ஷனல், பல பரிணாமம் கொண்டது. இவர் சொல்கிறது 3D மாடல், மொத்தம் 3 டைமென்ஷன் இருக்குது. ஆப்ரேஷன்ஸ், கான்டென்ட்ஸ், ப்ராடக்ட். ஆப்ரேஷன்றது நம்ம எப்படி செயல்படுறோம், கான்டென்ட்ஸ்ன்றது நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள், ப்ராடக்ட்ன்றது இந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு நம்ம ஒரு செயல் பண்ணும்போது அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துது, ரிசல்ட். இதுதான் அந்த 3 டைமென்ஷன் சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? இந்த ஆப்ரேஷன்ஸ் கீழே ஒரு 6 ஐட்டம் இருக்குது. காக்னிஷன், மெமரி, டைவர்ஜென்ட் திங்கிங், கன்வர்ஜென்ட் திங்கிங், எவாலுவேஷன். அறிதல், நினைவு கூர்தல், விரி சிந்தனை, குவி சிந்தனை, மதிப்பீடு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் திங்கிங் மட்டும் பார்க்கலாம். போர் அடிக்குது, ஏதாவது பண்ணலாமேன்னு யோசிக்கிறோம். படத்துக்கு போகலாமா, ஏதாவது ட்ரிப்புக்கு போகலாமா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாமா, கிரிக்கெட் விளையாட போகலாமா, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதான் டைவர்ஜென்ட் திங்கிங். போர் அடிக்குது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு புள்ளியில் ஆரம்பித்து நம்மளோட சிந்தனை விரிஞ்சு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, அதுதான் விரி சிந்தனை. இப்போது இவ்வளோ ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம ஏதாவது ஒன்று முடிவு பண்ணோம்ல, அதுக்கு பேர் தான் கன்வர்ஜென்ட் திங்கிங். படத்துக்கு போகணுமா, நல்ல படம் எதுவும் இல்லை. ட்ரிப்பு போகணுமா, கையில் காசு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாமா, யாரும் ஊரில் இல்லை. கிரிக்கெட் விளையாட போகலாமா, வெயில் அடிக்குது. அப்போது பேசாமல் கோயிலுக்கே போயிடலாம், எக்ஸாம் வேறு வருதுன்னு கோயிலுக்கு போகிறோம்ல, அதுதான் கன்வர்ஜென்ட் திங்கிங். விரிவாக இவ்வளோ ஆப்ஷனோட இருந்ததை ஒரு புள்ளியில் முடிக்கிறோம். அடுத்து கண்டென்ட்ஸ். நமக்கு எங்கேருந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது? ஒன்று விஷுவல், பார்க்குறது மூலமாக, ஆடிட்டரி கேட்குறது மூலமாக, சிம்பாலிக் சிம்பிள்ஸ் மூலமாக, சயின்ஸ் மூலமாக, சிமாண்டிக் வார்த்தைகள், சென்டென்சஸ், இதன் மூலமாக, பிஹேவியர் நம்மளுடைய நடத்தை மூலமாக பல விஷயங்களை நம்ம உள்வாங்கிக்கிறோம். அதுதான் கண்டென்ட்ன்றது. இந்த கண்டென்ட்ஸையும் ஆப்ரேஷன்ஸையும் வச்சு நம்ம ஒன்று பண்ணும்போது கிடைக்கிறது தான் ப்ராடக்ட்ஸ். ஃபைனல் ரிசல்ட் என்ன? ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ், ஒற்றை தகவல்கள். சென்னை தமிழ்நாடோட கேபிட்டல், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கு, இதுதான் யூனிட்ன்றது. கிளாஸஸ்னா grouping of similar units. மாம்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை தான் கிளாஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு 2 யூனிட்டுக்குள்ள தொடர்பு தான் ரிலேஷன்றது. டீச்சர்ன்றது ஒரு யூனிட், ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு யூனிட். கிளாஸ் ரூமில் இவங்களுக்கு இடையில அந்த ஒரு ரிலேஷன் ஃபார்ம் ஆகுது. சிஸ்டம்னா இதே ரிலேஷன்ஷிப்பை ஆர்கனைஸ்டாக பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சராக மாற்றினோம்னா அதுக்கு பேர் தான் சிஸ்டம். எக்ஸாம்பிள், ஹியூமன் பாடி சிஸ்டம், ஸ்கூல் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம், இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துருப்போம், அது கண்டென்ட்டாக நம்ம தலையில் இருக்குது, அதை வச்சு ஒரு கவிதை எழுதுகிறோம், அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் பார்த்தது வேறு, ஆனால் நீங்கள் கொடுக்குறது கவிதை. கடைசியாக இம்ப்ளிகேஷன். நமக்கு தெரிஞ்ச இந்த கண்டென்ட்டை வச்சு என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்கிறது. மேகம் இருண்டிருக்கா, மழை வரப்போகுது, தங்க விலை ஏறிக்கிட்டே போதா,
அப்போ அடுத்த வருஷம் நம்மளால் வாங்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் தான் இம்ப்ளிகேஷன்ஸ். இதோட ஸ்டாப் பண்ணியதை கூட பரவாயில்ல. என்ன சொல்கிறாருன்னா, இதில் இருக்கிற 5 ஆப்ரேஷன், 6 ப்ராடக்ட்ஸ், 5 கண்டென்ட்ஸ், இதில் எந்த காம்பினேஷன் வேணாலும் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கலாம். அப்போ மொத்தம் 150 எபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. யாருக்கு என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்கூலில் எப்படி யூஸ் பண்ணலாம்? என்கரேஜ் க்ரியேட்டிவிட்டி, நாட் ரோட் மெமரி. மனப்பாடம் பண்ண வைக்காதீங்க, க்ரியேட்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணுங்கள். எது மூலமாக? பிரெயின் ஸ்டார்மிங், ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், க்ரியேட்டிவ் ஒர்க் ஷாப்ஸ் மூலமாக. கீவேர்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தது தான். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தனால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் பெருசாக ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணுறது கிடையாது. கடைசியாக கார்ட்னர், அமெரிக்கன், இவர் என்ன சொல்கிறாரு? மனுஷனுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் 2 இன்டெலிஜென்ஸ்லாம் இல்லை, மொத்தம் 8 இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. லேர்னர்ஸ் எக்ஸெல் டிஃப்ரெண்ட்லி. இந்த 8ல் எது ஒருத்தனுக்கு இருக்கோ அதில் அவன் நல்லா எக்ஸெல் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், மொழித்திறன் சார்ந்த இன்டெலிஜென்ஸ். இது இருக்கிறவங்க பிற்காலத்தில் கவிஞராகவோ எழுத்தாளராகவோ மாறுவாங்க, ஸ்கூலில் இதை ஊக்குவிச்சா. அடுத்து லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். இவங்க சயின்டிஸ்டாவோ மேத்தமெட்டிஷியன்ஸாவோ இன்ஜினியராகவோ மாறுவாங்க. ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், ஃபோட்டோகிராஃபர், இந்த மாதிரி வேலைகளில் இவங்க எக்ஸல் பண்ணுவாங்க. மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், பாடகராகவோ கம்போசராகவோ டான்ஸராகவோ போகலாம். பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ், இந்த இன்டெலிஜென்ஸ் உள்ளவங்க அத்லெட்டாவோ ஆக்டராகவோ இல்லை ஒரு டான்ஸராகவோ போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ், ஒரு 2 பேருக்குள்ள உறவு சுமூகமாக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சது தான் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இவங்க என்னவா ஆகலாம்? டீச்சர் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், மேனேஜர் ஆகலாம். இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், நமக்குமான உறவு, நம்ம கூடயே பேசிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகலாம்? ஃபிலாசபர் ஆகலாம், தத்துவவாதிகள் ஆகலாம், எழுத்தாளர் ஆகலாம், சைக்காலஜிஸ்ட் ஆகலாம். கடைசியாக நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், இயற்கையை புரிஞ்சு வச்சுக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ். விவசாயிகள், பாட்டனிஸ்ட், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், இந்த மாதிரி. ஸ்கூலில் எப்படி யூஸ் பண்ணலாம்? யூஸ் டைவர்ஸ் டீச்சிங் மெத்தட்ஸ். ஒருத்தருக்கு என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதை எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு பாருங்கள். அது மியூசிக்காக இருக்கலாம், ஆர்ட்டாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லை லாஜிக்கல் ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஃபீல்டில் எக்ஸல் ஆவாங்க அப்படின்றது தான் இவருடைய தியரி. இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரியை எம்ஐ தியரின்னு சொல்லுவாங்க, எம்ஐ கோட்பாடு. அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தியரிஸ் சேர்த்து பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.